இன்னைக்கு என்ன செய்தி? இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது வந்து அரோராவோட இன்டர்வியூ தாங்க பார்க்க போறோம். அதுல வந்து ஆங்கர் கேட்ட கேள்விக்கு இவங்க என்னலாம் பதில் சொன்னாங்கன்றத இப்ப நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆங்கர் கேட்டிருந்தாங்க, பிக் பாஸ் வீட்டை மிஸ் பண்றீங்களா அப்படின்னு. அதுக்கு அரோரா சொல்லியிருந்தாங்க, ஆமா நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அந்த வீட்டை. ரெண்டாவது அங்க ஃபுட்டு சாப்பாடு வந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா கனி, அதுக்கப்புறம் சாண்ட்ரா, திவ்யா இவங்கெல்லாம் சூப்பரா சமைப்பாங்க. அத சாப்பிட்டு ரொம்ப 3 வேளை நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ, இப்ப வந்து நான் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பிக் பாஸ்க்கு அடுத்து உங்களோட அடுத்த விஷயம் என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது, படிக்க போறேங்க அப்படின்னும்போது, அவரு கேட்குறாரு, நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாங்க, நான் பிக் பாஸ்க்குள்ள பொய் சொல்லல. நிஜமாவே நான் வந்து படிக்க போறேன். நர்சிங் படிக்கலான்னு இருக்கேன். போலாந்து நாட்டுல வந்து நான் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் ப்ளஸ் பிக் பாஸ்லேருந்து மணி வந்ததுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போது இங்கே இருக்கிற சினி ஃபீல்டெல்லாம் விட்டு கிளம்புறீங்களா? ஆமாங்க, மாடலிங், சினி ஃபீல்டு எல்லாமே விட்டுட்டு நான் இப்போ படிச்சுட்டு வர வரைக்கும் அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கர் கேட்குறாங்க, மணி பாக்ஸை பற்றி தான் கேட்டாங்க. இந்த மாதிரி வெளியில் வந்து நீங்கள் வினோத்தை மேனிப்புலேட் பண்ணிவிட்டு மணி பாக்ஸை எடுக்க வச்சிங்கன்ற மாதிரி ஒரு டாக்ஸ் வெளியில் போயிட்டுருக்கு. அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்கும்போது அரோரா சொல்கிறாங்க, அதை பற்றி நானே சொல்லலான் இருந்தேன். நிறைய பேர் சொல்கிறாங்க நான் தான் அவரை மேனிப்புலேட் பண்ணிட்டேன் அப்படின்னு. நான் பண்ணவே இல்லை. நான் ஆக்சுவலாக மணி பாக்ஸ் எடுக்க கையை வச்சுட்டேன். என் பேரை தான் சொல்லியிருக்கணும். அதுக்குள்ளேயே வந்து அவர் எனக்கு அல்வா கொடுத்துட்டு எடுத்து போயிட்டாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெளியில் மீட் பண்ணும் போதெல்லாம் அல்வா நல்லா இருந்துச்சா, அல்வா நல்லா இருந்துச்சான்னு எனக்கு கிண்டல் பண்ணுறாரு. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வந்து அந்த இது எடுத்தீங்க பார்த்தீங்களா, மணி பாக்ஸ் எடுக்க போகும்போது நீங்கள் மேனிப்புலேட் பண்ண கிடையாது. அதை யாருமே உங்களை சொல்லலை. நீங்கள் உங்களுக்கு மணி பாக்ஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போய் என்ன பண்ணியிருக்கணும்னா, யார்கிட்டயும் எதுவுமே போய் டிஸ்கஸ் பண்ணியிருக்கக்கூடாது. வேணும் இப்போ எப்படி வந்து வினோத் வந்து யார்கிட்டயும் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாமல் டக்குன்னு எடுத்துட்டு அவர் பேரை சொன்னாரோ, அதே மாதிரி நீங்கள் அந்த மூவ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் அப்படி பண்ணலை. அதுக்கு முன்னாடியே என்னவோ நீங்கள் வந்து வினோத்தை கூப்பிட்டு லிவிங் ஹாலில் உட்கார வச்சுட்டு நீங்கள் அவரை வந்து மேனிப்புலேட் பண்ணியிருப்பீங்க. என்னென்னா, நான் வந்து டிடிஎஃப் வின் பண்ணிட்டேன், அதனால் இப்போ என்னால் அந்த மணி பாக்ஸ் எடுக்கணுமா வேணாமான்னு இருக்கு. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. நீங்கள் அடுத்த வாரமே கூட போயிடலாம். அப்படி போயிட்டோன்னா நம்ம ஒன்றும் இல்லாமல் தான் போவோம். அதுக்கு இந்த மணி பாக்ஸ் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் மேனிப்புலேட் பண்ணீங்க தெரியுமா? அங்கே பண்ண மேனிப்புலேட் தான் அங்கே வந்து நீங்கள் மணி பாக்ஸ் எடுக்கும்போது அவருக்கு ஹிட் ஆகி அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நான் வந்து என்ன சொல்வேன்னா, நீங்கள் எடுக்க போகும்போது நீங்கள் ஒரு மேனிப்புலேட்டும் பண்ணல. ஏன்னா அப்போ அவர் உள்ளே தான் இருந்தார். அப்போ பண்ணலை. நீங்கள் லிவிங் ஏரியாவில் பண்ணது இங்கே ஒர்க் அவுட் ஆச்சுன்றதை தான் எல்லாருமே சொல்கிறோம். அதுதான் எங்களுடைய கருத்தும். ரெண்டாவது வந்து துஷார் பற்றி பேசியிருந்தாரு. துஷார் வந்து வெளியில் போனதுக்கு நீங்கள் தான் காரணம். நானும் அப்படி தான் பயந்தேன். உள்ளே எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க. அதனால நானுமே ஐயோ வெளியில் வந்தது உள்ளே வரும்போது இவனும் அப்படி தான் நம்புவான்னு நான் நினச்சேன். ஆனால் நான் ரொம்ப நல்ல பையன். ஆனால் அவன் கொஞ்சம் நம்பிட்டான் அப்படின்னும் போது இப்போ வரைக்கும் நான் சொல்வேன், துஷாரோட அந்த விளையாட்டு வந்து முடியறதுக்கு காரணமே நீங்கள் தான். அவனை அனுப்பி விட்டுட்டு நீங்கள் நல்லா தான் விளையாண்டீங்க. ஏன்னா அவன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் விளையாடவே இல்லை. ஒரு லவ் ஜோன்லேயே இருந்தீங்க. அதுக்கப்புறம் அவன் வெளியில் போனதுக்கு அப்புறமா தான் பாருக்கிட்ட போய் சண்டை போடுறது அது போடுறதுன்னு அப்போ தான் கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறமா தான் உங்களை விஜய் சேதுபதி ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிங்க. அப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு இதை வந்து நீங்கள் டாப் 4 வரைக்கும் வந்தீங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க, கமருதீனை பற்றி கேட்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவர் வந்து டே 1லேருந்து அவர் கூட இருந்தால் இப்போ வரைக்கும் நல்லா கலகலன்னு வச்சுப்பாரு. அவர் நல்ல ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னீங்க. எனக்கு இதில் கூட என்னென்னா, நல்ல ஃப்ரெண்டுன்னு நீங்கள் அவ்வளோ வந்து பார்க்குறவங்கள துஷாருக்கு வந்து சொல்கிறீங்க, நான் வந்து உள்ளே இருந்தேன்னா நானும் துஷாரும் 100 நாள் உள்ளே இருந்தோன்னா எனக்காக அவன் நின்றுப்பான், அவனுக்காக நான் நின்றுப்பேன் அப்படின்னும் போது ஒரு ஃப்ரெண்டு தானே, ஒரு இடத்துலையாவது கமருதீனுக்காக நீங்கள் நின்றுருக்கீங்களா? அதை கூட விடுங்க. ஒரு ரெட் கார்டு வாங்கிட்டு போகும்போது ஒரு ஃப்ரெண்டாக இல்லை, ஒரு போட்டியாளராக கூட நீங்கள் வந்து அவரை வந்து ஒரு வழி அனுப்பி பார்த்துக்கலாம். என்னமோ ஒரு எனக்கு கமருதீன், கானா வினோத், அதுக்கப்புறம் துஷார் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும் போது
ஒரு ஃப்ரெண்டா இல்ல ஒரு போட்டியாளரா கூட பார்த்துட்டு வெளியில வந்து நின்னு அவர வழி அனுப்பிச்சிருந்துருக்கலாம். அத நீங்க பண்ணவே கிடையாது. இப்ப என்னன்றீங்க, கூச்சமே இல்லாம பேட்டி குடுக்குறீங்க. எனக்கு வந்து கமருதீன் வந்து ரொம்ப நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு. எப்படிதான் உங்களுக்கு இப்படி சொல்ல மனசு வருதுன்னு எனக்கு தெரியவே இல்ல. அதுக்கு அடுத்து இன்னொன்னு கேட்டிருந்தாங்க. நீங்க வந்து அவர கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஃபியூச்சர்ல நெறைய பேர் உங்கள கேட்டிருப்பாங்களேன்னும்போது, கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் என் கூட இருந்தா அவரோட லைஃப் கெட்டு போயிடும். அதனால நானு அத பத்தி யோசிக்கல அப்படின்றீங்க. அப்படி யோசிக்கலன்றவங்க உள்ள வந்து அவருக்காக பாட்டெல்லாம் எழுதியிருக்கீங்க, எல்லாம் எழுதியிருக்கீங்க. இப்ப வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்டா லவ்வெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றீங்க. என்னதான் சொல்றது? இங்க இன்டர்வியூல ஒண்ணு சொல்றீங்க, உள்ள ஒரு விதமா நடந்துக்கிறீங்க. இப்ப வெளியில போறத பார்த்தா நீங்க அப்பப்ப மீட் பண்ணிக்கிறீங்க. என்னவோ பண்ணுங்க போங்க. அதுக்கு ஆங்கர் என்னவோ சொன்னாங்க, நீங்க வெளிநாடு போம்போது செண்ட் ஆஃப் பண்ண வருவாருன்னா, கண்டிப்பா வருவாராம். என்னமோ அவங்க வாய அவங்க உருட்டுறாங்க. பார்ப்போம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனலா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.